Assalamu alaikum. Hope you all are doing good. So, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ப்ளீச்சிங்கும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒயிட்னிங் க்ரீம் வீட்டில் எப்படி செய்யலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரீமை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸோடு இந்த வீடியோ செஞ்சுருக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒயிட்னிங் க்ரீம் செய்கிறதுக்காக வேண்டி நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு கேரட் எடுத்திருக்கிறேன். பொதுவாக கேரட்டில் இருக்கிற எல்லா விட்டமின்ஸுமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். பொதுவாக நம்ம கடைகளில் ஒரு க்ரீம் இல்லாட்டி ஃபேஸ் வாஷ் வாங்குற மாதிரி இருந்தால் கேரட் ஃபேஸ் வாஷ், அதே மாதிரி பப்பாயா ஃபேஸ் வாஷ் இது மாதிரிலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஏன்னா அந்தளவுக்கு இந்த கேரட், பப்பாயா, கியூக்கம்பர் இதுகள்லாம் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல பெனிஃபிட் தரக்கூடிய நிறைய விட்டமின்ஸ்கள் அதில் இருக்குது. ஸோ இது மாதிரி கேரட்டை தோலை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி போடுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த கேரட்டில் இருக்கிற தண்ணியை நல்லாவே இது மாதிரி ஒரு டிஷ்யூவாலையோ அப்படி இல்லாட்டி சின்ன டவலாலையோ தொடச்சிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம செய்ய போகிற க்ரீமில் எந்த ஒரு தண்ணியுமே மிக்ஸ் ஆகக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது மாதிரி நல்லாவே கேரட்டை தொடச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இது மாதிரி சின்ன ஹோலில் நம்ம எடுத்துக்கிற கேரட்டை நல்லாவே ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்ல தின்னாக குட்டியாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா வெயிலில் காய வச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பொதுவாக கேரட்டில் இருக்கிற எல்லா விட்டமின்ஸும் முன்ன சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதில் முக்கியமாக விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் பிரைட்டிங் ஆகிறதுக்கு, க்ளோவிங்காக இருக்கிறதுக்கு அண்ட் முக்கியமாக எப்போவுமே நம்மளோட ஸ்கின் இளமையாக இருக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல ஒரு 30-35 வயசு ஆகுறதுக்கு அப்புறமா பிளாக் டாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி கேரட்டில் இந்த க்ரீமை செஞ்சு டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெரிய பிரயோசனமாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்க்ரேப் பண்ணதுக்கு அப்புறமா பொதுவாக நம்ம கேரட்டை கையால் தொட்டு பார்க்கும்போது லேசான ஈரத்தன்மை இருக்கும். நம்ம செய்ய போகிற க்ரீமில் எந்த ஒரு ஈரத்தன்மையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஸ்க்ரேப் பண்ண கேரட் எல்லாத்தையுமே 2 பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெயில நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்கிற ஈரத்தன்மை காயும் வரைக்கும் நல்லாவே வெயிலில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இது மாதிரி 2 பிளேட் அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா அது காஞ்சி வாரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இங்கே துபாயில் இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால ஒரு 5 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் வச்சுருந்த கேரட் எல்லாமே நல்லா காஞ்சி கிடைக்கக்கூடியதாக இருந்தது. பட் இதுவே மழை சீசன் அப்படி இல்லாட்டி நீங்கள் இருக்கிற இடத்துல வெயில் அந்தளவு இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக 24 ஹவர்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே ட்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்ல வெயில் வர பகுதியில் ஒரு 5 hours to 6 hours அப்படி இல்லாட்டி ஒரு 24 ஹவர்ஸுக்கு வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இது மாதிரி அதாவது இந்த பதம் எக்ஸாக்டாக நல்லாவே காஞ்சி போன மாதிரி இல்லாமல் அந்த கேரட்டில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை காயும் வரைக்கும் நீங்கள் வச்சு எடுத்தாலே தாராளமாக போதும். பட் இதுவே வெயில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையரோ அப்படி இல்லாட்டி மைக்ரோவேவ் இருந்தால் நீங்கள் அதில் கூட அந்த ஈரத்தன்மையை காய வச்சு எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இது மாதிரி காஞ்சிருக்கிற இந்த கேரட் எல்லாத்தையுமே ஒரு எம்டியான கிளாஸ் பாட்டில் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாத மாதிரி பாட்டிலில் நல்லாவே காய வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தான், எந்த ஒரு தண்ணித்தன்மையும் இந்த க்ரீமில் சேர்க்கக்கூடாது. அப்போதான் நம்ம இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ காய வச்சுருந்த கேரட் எல்லாத்தையுமே அந்த பாட்டிலில் சேர்த்ததுக்கு அப்புறமா பியூர் கோகோனட் ஆயில், முக்கியமாக இந்த க்ரீம் செய்கிறதுக்கு ஆயில் தேவைப்படும். அதுக்கு நீங்கள் 3 வகையான ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் அப்படி இல்லாட்டி ஆல்மண்ட் ஆயில், அதுவும் இல்லாட்டி ஆலிவ் ஆயில். பொதுவாக கோகோனட் ஆயில் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வேண்டி தான் நான் இதை கோகோனட் ஆயிலில் இந்த க்ரீமை செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கிளாஸில் போட்ட கேரட் நல்லாவே ஆயிலில் தாழ்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் பியூர் கோகோனட் ஆயிலாக எடுத்துக்கொள்ள பாருங்கள். அதாவது சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருந்துச்சுன்னா இந்த க்ரீம் இன்னுமே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே இந்த ஆயிலை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒருக்கா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் முக்கியமாக இதை நல்லாவே காற்று போகாத மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணி 24 ஹவர்ஸுக்கு இந்த ஆயிலில் கேரட் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம்.
ஸோ 24 ஹவர்ஸுக்கு அப்புறமா அதாவது அடுத்த நாள் இது மாதிரி ஒரு பவுலில் நல்லாவே கொதிக்கிற சுடு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் இந்த சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பாயில் பண்ணுற மாதிரி தான். நம்ம ஊற வச்சுருந்த அந்த கேரட் ஜாரை இதே மாதிரி அந்த சுடு தண்ணியில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த ஆயில் வந்து லேசாக சூடாகினாலே போதும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கிற கிளாஸ் பாட்டிலில் கொஞ்சம் தடிப்பமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இது மாதிரி டபுள் பாயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் இருக்கிற கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி எல்லோ கலர் இருக்கிற மாதிரி விளங்குது இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா இது மாதிரி சின்ன கப் எடுத்துக்கொள்ளுங்க. அது கூடவே நல்ல மெல்லிய துணி அப்படி இல்லாட்டி ஸ்டாக்கிங் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் நல்ல சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரப்பர் பேண்ட் போட்டுக்கொள்கிறேன். அப்போது தான் நம்ம வந்து வடித்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேரட் எதுவுமே உள்ளுக்கு போகாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லாவே செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாட்டிலில் இருக்கிற இந்த கேரட் ஆயில் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இந்த ஸ்டாக்கிங் மேலே போட்டுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி வடித்து எடுத்துட்டீங்க அப்படின்னு நமக்கு தேவையானது அந்த ஆயில் மட்டும்தான். ஸோ கேரட் எதுவுமே இல்லாமல் கேரட்டில் இருக்கிற எல்லா ஆயிலுமே நமக்கு கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்றை நீங்கள் செட் பண்ணி கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாக்கிங் தான் தேவை அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. மெல்லிய துணி காட்டன் துணியாக இருந்தால் கூட பரவாயில்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கவனமாக மெதுமையாக இது மாதிரி அந்த ஸ்டாக்கிங் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே நல்லாவே லாக் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நல்லாவே டைட்டாக நீங்கள் அந்த முடிச்சை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டில் ஊறி இருக்கிற ஆயில் எல்லாமே அழகாக வடிஞ்சு வரும். எக்ஸாக்டாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த கேரட் கலர் ஆயில்ட கலர் வந்து நல்லாவே கேரட் கலருக்கு அந்த ஆரஞ்சு கலருக்கு மாறி இருக்கிறது நல்லாவே விளங்கும் இல்லையா? ஸோ நீங்கள் இது மாதிரி 24 ஹவர்ஸுக்கு ஆயிலில் வந்து இந்த கேரட்டை ஊற வச்சா மட்டும்தான் இந்த கலரில் நமக்கு ஆயில் கிடைக்கும். ஸோ இது மாதிரி கேரட் துண்டுகள் எதுவுமே இல்லாமல் ஆயிலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா இந்த ஒயிட்னிங் க்ரீம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டி எலோவேரா ஜெல்லும் விட்டமின் இ கேப்சூல்ஸும் எடுத்திருக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எலோவேரா ஜெல் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வர பாட்டில்லையோ இல்லாட்டி ஒரு பாக்ஸ்லேயோ வர மாதிரியான எலோவேரா ஜெல் எடுத்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற ஒயிட்னிங் க்ரீமை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி விட்டமின் இ கேப்சூல்ஸ் பார்த்தீங்கன்னா துபாயில் நான் போன ஷாப்பில் ஸ்கின்னுக்கு வேறையா ஹேருக்கு வேறையா இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின் இ கேப்சூல்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். அண்ட் இது இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் விட்டமின் இ கேப்சூல்ஸ் ஃபார்மசியில் வாங்கலாம். அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பவுலில் நம்ம எடுத்திருக்கிற எலோவேரா ஜெல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வார அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சோ அப்படி இல்லாட்டி நமக்கு எந்த அளவுக்கு க்ரீம் தேவையோ நீங்கள் முதலாவது செய்ய போகிறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி எலோவேரா ஜெல் இது மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்கிற விட்டமின் இ கேப்சூல்ஸில் வந்து 3 சேர்த்துக்கொள்ளலாம். இந்த விட்டமின் இ ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேர் அந்த பியூட்டி டிப்ஸ் வீடியோவில் கேட்டிருந்த ஒரு டவுட் தான் இந்த கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையத்துக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த விட்டமின் இ ஆயிலை நீங்கள் 3 மாதத்துக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கருவளையம் போகிறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் சுருக்கங்கள் இது எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு கூட இந்த விட்டமின் இ ஆயிலில் நிறைய நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம செய்ய போகிற க்ரீமுக்கு வந்து இந்த விட்டமின் இ ஆயில் வந்து ஏன் சேர்க்குறோம் எதுக்காக சேர்க்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்திருக்கிற கேரட் ஆயிலில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வர்ற அளவுக்கு இது மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எலோவேரா ஜெல் விட்டமின் இ ஆயில் அதே மாதிரி இந்த கேரட் ஆயில் இது எல்லாத்தையுமே நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆயில் அதிகமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன விஸ்கால ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் கை விடாமல் நல்லாவே ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மிக்சிங் எல்லாமே ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நமக்கு ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கும். எக்ஸாக்டாக ஒரு 30 நிமிஷத்துக்கு நான் பீட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் இல்லாமல் வேறையாக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதுக்காக வேண்டி துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் துணியை விட இது மாதிரி சின்ன ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு க்ரீமை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பீட் பண்ண எல்லா க்ரீமையுமே வேஸ்ட் பண்ணிடாமல் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது மாதிரி வடிச்சிருக்கிற க்ரீம் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த க்ரீம்
டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம கடையில் வாங்குகிற க்ரீம் டெக்ஸ்சர் மாதிரியே தான் நமக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த டெக்ஸ்சர் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி விஸ்கால ஒரு 30 நிமிஷம் நல்லா பீட் பண்ணால் மட்டும்தான் இந்த டெக்ஸ்சரில் நமக்கு க்ரீம் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆயில் இருக்கும் இல்லையா, அந்த க்ரீமை வடிச்சிருந்த ஆயிலையுமே நம்ம வந்து ஆல்ரெடி செஞ்சுருந்த கேரட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட் ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாடி க்ரீமாக ஒரு மாய்ஸ்சரைஸ்டு க்ரீமாக கூட யூஸ் பண்ணலாம். அதே வந்து சம்மரில் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து நல்லாவே ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேரட் ஆயிலை வந்து மார்னிங் அண்ட் நைட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். ஸ்கின் வந்து நல்ல க்ளோவிங் கொடுக்கும். அடுத்ததான் நம்ம செஞ்சிருக்கிற வைட்னிங் க்ரீமை ஸ்டோர் பண்ணுறதுக்காக வேண்டி சின்ன பாட்டில் எடுத்திருக்கிறேன். அதில் எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவிலே விளங்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே அழகான ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைச்சிருக்குது. இந்த டெக்ஸ்சர் வந்து நீங்கள் கிடைக்கும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இந்த விஷயம் மட்டும்தான். அப்போதான் இந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பாட்டிலில் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூனாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், பாட்டிலாக இருக்கட்டும், எதுலேயுமே ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போது தான் இந்த க்ரீம் கெட்டு போகாமல் மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பெரிய உதவியாகவே இருக்கும். அவ்வளவுதான் இந்த வைட்னிங் க்ரீம்ட மெத்தட். எக்ஸாக்டாக நீங்கள் கடையில் வந்து 3000, 4000, 5000 காசு கொடுத்து வாங்காமல் எந்த ஒரு கெமிக்கலும் எந்த ஒரு ப்ளீச்சிங்கும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த க்ரீம் வந்து 100% உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். இந்த க்ரீமை நீங்கள் முகம், கை, கால் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பாடி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, அதாவது வாஷ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா கிளியர் ஸ்கின்ல இப்போ நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் போல் எடுத்து நல்லா இது மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த க்ரீம் அப்படியே நல்லாவே ஸ்கின்னோட செட் ஆகி போயிடும். நீங்கள் கண்டினியூஸாக இந்த க்ரீம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் நல்லாவே பிரைட்னிங் ஆகிறத நீங்களே பார்த்துக்கொள்ளுவீங்க. இப்போது இந்த க்ரீம் யூஸ் பண்ண ஸ்கின்னும் யூஸ் பண்ணாத ஸ்கின்னும் சின்ன டெமோ பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம இந்த க்ரீம் யூஸ் பண்ண ஸ்கின் பார்த்தீங்கன்னா லேசான ஒரு ஷைனிங், அதே மாதிரி நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக அண்ட் முக்கியமாக சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு கடைகளில் வாங்குகிற க்ரீம் வந்து அலர்ஜிக் ஆகும் இல்லையா, அதே மாதிரி ரேஷஸ் வரும், அதே மாதிரி சொரிச்சலெல்லாம் இருக்கும். பட் இந்த க்ரீம் வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம வீட்டில் செஞ்சதுனால பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த க்ரீமை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை அண்ட் உங்களோட ரிசல்ட்ஸை வந்து மறக்காமல் என் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு 100% பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ தான் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டான அட்டகாசமான வீடியோ ஒன்றில் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.